தாவேகா தலைவர் விஜய் சிபிஐயிடம் வசமாக சிக்கியிருக்கிறார் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து சேர்ந்திருக்கிறது. 20 மீட்டர் போலீஸ் சொல்லியும் ஏன் உள்ளே கொண்டு வந்தீர்கள்? ஜனநாயகன் படத்தைக்கான ஷூட்டிங் ஆகத்தான் கரூர் பயன்படுத்தப்பட்டதா? காலையிலிருந்து சினிமா எடுக்கக்கூடிய கேமராக்கள் ஏன் உள்ளே வந்தது? ஆதாரங்களை நீங்கள் அழிக்க பார்த்தீர்களா? அதற்கான உள்ளடி வேலைகள் நடந்திருந்ததா? அவசரமாக நீங்கள் கரூர் இருந்து வெளியேறது அதற்காகத்தானா என்கிற அடுக்கடுக்கான கேள்விகளோடு சார்ஜ் ஷீட்ல விஜயனுடைய பெயரை சேர்ப்பதற்கு குற்றப்பத்திரிகையில் அவரையும் ஒரு குற்றவாளியாக குற்றம் சாட்டப்படுகிறவராக மாற்றுவதற்கான வேலைகள் முஸ்தீபுகள் தொடங்கி இருக்கிறது என டெல்லியிலிருந்து பல விஷயங்கள் கசிய தொடங்கி இருக்கிறது. பாஜக ஆதரவாளர்கள் இப்படி ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறாங்க. என்ன நடக்கிறது? விஜய் சுற்றி வேகம் எடுக்கும் கரூர் வழக்கு தேர்தலுக்கு முன்பாக குற்றப்பத்திரிகையில் பெயரா? புதிய குற்றச்சாட்டுகள் என்ன? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான திரு விஜய் அவருடைய கரூர் விசாரணை சிபிஐ விசாரணைக்கு 3வது முறையாக போயிட்டு வந்தார். நேற்று மதியத்திலிருந்து பல செய்திகள் வருகிறது. முதலாவதாக விஜய் ஏன் 3வது முறையாக அழைக்கப்பட்டார்? அவர் முதல் முறை சொன்னதுக்கு மாறாக பல ஆவணங்களை அரசாங்கம் குறிப்பாக காவல்துறை தரப்பிலிருந்து கொடுத்திருக்கிறார்கள். விஜய்க்கு எதிராக அடிப்படையில் 2 குற்றச்சாட்டுகள் ஆதாரபூர்வமாக கொடுத்தது தான் அவர் 3வது முறை கூட்டத்துக்கு காரணம்னு செய்தி பரவ தொடங்குது. முதல் செய்தி காவல்துறை தரப்பில் கொடுக்கப்பட்ட ஆதாரம். 2வது விஷயம், அங்கே இருக்கக்கூடிய கரூரை சேர்ந்த ஒரு லோக்கல் சேனல் அவங்க இந்த கூட்டத்தை கவர் பண்ணுவதற்காக காலையிலிருந்து சில வேலைகளை செய்திருந்தார்கள். அதில் கிடைச்ச சில எவிடன்சஸ் விஜய் கொடுத்த ஃபுட்டேஜ், அவருடைய அந்த கேரவன் இருக்கு இல்லையா, அந்த ஃபுட்டேஜில் மிஸ் ஆகிறது. சில டைம் லேப்ஸ் இருக்குது, சில விஷயங்கள் இதிலேயே டெலீட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிப்பதற்கு அது உதவியாக இருந்தது. எனவே காவல்துறை கொடுத்ததும் இன்னொரு பக்கம் அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய சேனல் நடத்துகிறவர் கொடுத்ததும் தான் 3வது சம்மனுக்கே காரணம் அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்பட்டது. நீங்கள் எப்பயுமே சொல்லுவாங்க அரசியலில் பயம் அப்படி, அதாவது தைரியங்கிறது என்ன, பயம் இல்லாத மாதிரி காட்டிக்கிறது அப்படின்னு ஒரு பர்செப்ஷனாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவர் சிபிஐ ஆஃபீஸை விட்டு வெளில வரும்போது கை காட்டிக்கிட்டு வந்தது, மலர் தூவப்பட்டது, இதெல்லாம் அப்படிங்கிற ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன விஷயங்கள் அப்படின்னா, விஜய் செய்த விதிமீறல்கள். காலையிலே அவர் 3 to 10 பர்மிஷன் வாங்கிட்டு ஏன் முன்கூட்டியே வந்தாருங்கிறதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி. ஆனால் ரொம்ப முக்கியமாக விஜய் போலீஸ் சொன்ன இடத்தில் வண்டியை நிறுத்தவில்லை. அவர் நிறுத்தியிருந்தாருன்னா கூட உயிர் சேதத்தை நாங்கள் தடுத்திருக்க முடியும். அதை செய்யாத காரணம் விஜய் தான் அப்படின்னு காவல்துறை தரப்பில் ஒரு முக்கியமான ஆவணத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இப்போ நீங்கள் செலிபிரிட்டிஸ்லாம் வரீங்க அப்படின்னா அவங்களுடைய வாகனம் எங்கே நிற்கணும், ஸ்டேஜ் எதோடு நிற்கணும், எதை தாண்டி வரக்கூடாது, இங்கே நிற்கணும், இதுக்கும் இவர்களுக்குமான இடைவெளி, இப்படிலாம் சில இடங்களில் டெசிக்னேட் பண்ணுறது எங்களுடைய வேலை. காவல்துறை அப்படி குறிப்பிட்ட இடத்தை சொல்லி இங்கே தான் நிப்பாட்டி பேசணும்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் கூட்டம் ஹெவியாக இருந்ததுன்னு முன்கூட்டியே ஃபோர்காஸ்ட் பண்ணி நீங்கள் அங்கேயே வெளியிலே நின்றுங்கன்னு நாங்கள் சொன்னோம். கேட்கலை, உள்ளே வர வேண்டாம்னா கேட்கலை. அட்லீஸ்ட் இந்த சம்பவம் நடந்து நீங்கள் நிப்பாட்டின இடத்துக்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே நிப்பாட்டுருங்கன்னு நிற்கலை. நாங்கள் சொன்ன இடத்தை விடவும் அவர் 200 மீட்டர் கூட போயிருக்கிறார். இது சிக்கலுக்குரியதாக இருக்கிறது, அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொன்ன இடத்துல ஏன் நிப்பாட்டலை? காவல்துறை அதற்கு மேலே நாங்கள் சொன்னதை ஒபே பண்ணலைன்னா என்ன பண்ண முடியும்? நிலைமை கைமீறி இருக்குது, அந்த கூட்டத்தை அவங்களே கூட்டிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சதாக சொல்கிறார்கள். அனுமதிக்கப்பட்ட இடத்திலிருந்து 20 மீட்டர் தூரம் அவர் கடந்து போனது தான் சிக்கல் அப்படிங்கிறதாக இவங்க சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, இந்த இருந்த இடத்த விட்டு இவர் முன்னே போக போக பின்னாடி இருந்தவங்களும் இங்கே தானே நிற்பாருனாங்கன்னா அவர் அப்படியே சூழ்வதற்கான இடம் வரும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய தத்தளிப்பு, கொந்தளிப்பு, நெரிசல் அப்படிங்கிறது தொடங்குவதற்கே காரணம். அப்போ நெரிசல் தொடங்கியதற்கு காரணம் விஜய் காவல்துறை சொன்னதை கேட்காதது, அதனுடைய காரணமாக நடந்த மோதல், தள்ளுமுள்ளு, அந்த அழுத்தம் அப்படின்னு சிபிஐ இந்த கோணத்தில் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யதார்த்தமாக நடந்ததா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ யதார்த்தமாக நடந்திருந்தா என்ன விஷயம் அப்படிங்கிறது, இல்லைன்னா என்ன அப்படிங்கிற 2 தரப்பு விஷயங்கள் பிரதிவாதம் இருக்கணும் இல்லையா? அங்கே தான் மக்கள் நின்றதுனால நகர்ந்தோம். ஏன்னா ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டது, நாங்கள் முன்னுக்கூட்டியே நிற்காட்டுன்னும் போது மேலே நாங்கள் ஃப்ளட் லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், வெளிச்சம் அங்கே தான் இருக்குது, அங்கே தான் நிற்க முடியும் என்று சொல்லப்பட்டதாக ஆதவர்ஜுனா தரப்பிலிருந்து கேரவன்லேருந்து பதில் போச்சுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ விஜய் இது சம்மந்தமான கேமரா காட்சிகளை அழிக்க, இது அடுத்த தியரி, இது கேமரா காட்சிகளை அழிக்கிறது சிபிஐ கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க அழிச்சிட்டு பாதி எடிட்டட் ஃபுட்டேஜ் தான் கொடுத்துருக்குறாங்க. கண்டுபிடிக்கப்பட்டு ஒரிஜினல் ஃபுட்டேஜ், டெலீட் பண்ணப்பட்ட ஃபுட்டேஜஸை சிபிஐ ரெட்ரை பண்ணி எடுத்துருச்சு. இதன் காரணமாக அவர் 3வது முறை அழைக்கப்பட்டது. ஃபுட்டேஜ் சொல்லிட்டாருன்னா எனக்கு தெரியாது, அது டீம் தான் பார்த்துக்கிட்டாங்க என்பதாக தான் அவர் சொல்லியிருக்க முடியும்னு ஒரு செக்ஷன் சோஷியல் மீடியாவில் அந்த தியரி ஓடிக்கிட்டு இருக்கு.
இன்னொரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் பேசிய அந்த காட்சிகள், அந்த லைவ் இது இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிறத பண்ணி அங்கே இருக்கக்கூடிய டீம்ஸ் மற்றவர்கள் இவங்க பேசிக்கொண்டது, இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டது, இதெல்லாம் மட்டும் துல்லியமாக கேட்கக்கூடிய அளவுக்கு அதை ரெடியூஸ் பண்ணி போடுறாங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் மற்றதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை மட்டும் ஆம்ப்ளிஃபை பண்ணி போடுறாங்க. அது ஏற்கனவே வந்த ஒரு வீடியோ தான். திரும்ப சார் க்ரௌட் பஸ்ட் ஹோகையா தோடா ஸ்பீக் அப்படின்ற மாதிரி அவருக்கு பாதுகாப்புக்கு இருந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அங்கேருந்து பாஸ் ஆன் பண்ணுறாங்க. சார் க்ரௌட் பஸ்ட்னா என்ன அர்த்தம்? நெரிசல் அதிகமாகி பெரிய அளவுக்கு கொந்தளிப்பான சூழல், நிலைமை கையமீறி போது சீக்கிரம் முடிங்க அப்படின்னு தான் அந்த க்ரௌட் பஸ்ட் ஹோகையாங்கிற விஷயமும் தோடா ஸ்பீக்குங்கிறதும் வந்ததாக இருக்கிறது. அப்போ இந்த பாயிண்ட் ஒரு பக்கம் அப்படின்னா, அங்கே லோக்கலில் ஒருவர் சேனல் நடத்தி கொண்டு இருக்கிறார். அது இவருக்கான அடுத்த விஷயமா போகுது. என்ன அப்படின்னா, லோக்கல் நடத்தினவங்க காலையில் இருந்து என்ன லோக்கல் நடக்கும்போது கவரேஜ் பழக்கமாக புதிய படங்களை போடுவாங்க, பாடல்கள் சில நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க, அங்கேயே ஸ்பான்சர்ஷிப் வாங்கி அது லோக்கல் சென்டருக்காக இருக்கும். அவங்க இதை லைவ் போடலாம் அப்படின்னு பல கேமராக்களை போட்டுறாங்க. காலையிலேருந்து போட்டதில் கிடைத்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இப்போது விஜய்க்கு எதிராக மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, அங்கே கொண்டு வரப்பட்ட கேமராக்கள் இருக்குல்ல, சினிமா எடுக்க பயன்படுத்துகிற ஹைஎண்ட் கேமராஸை கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. இவ்வளோ ரெசல்யூஷனில் கேமராஸ் தேவையில்லை. விஜய் வருவதற்கு முன்பாகவே எடுக்கப்பட்டது, பகல் நேரத்தில் மாலை நேரத்தில் எடுக்கப்பட்ட அந்த ஃபோட்டோஸ் எடுத்து போடுறாங்க. ஒன்று, இந்த பெரிய சைஸ் கேமராக்கள் இதனுடைய பயன்பாடே சினிமாக்கானது தான், இது இந்த மாதிரியான லைவ்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது இல்லைன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. அதில் அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்களாக தங்களை காட்டிக்கொள்கிற எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிறவங்க அதை நகர்த்துறாங்க. ஒன்று. இரண்டாவது, ஏறத்தாழ 20லேருந்து 40 வரைக்குமான ஹை ரெசல்யூஷன் டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஊடகங்களுக்கு தான் தனியாக லைவனுடைய ஸ்ட்ரீம் நம்ம கொடுத்துட்டோமே, அது போக அவங்க எடுத்திருந்தாலும் பிரிண்ட் போன்றவர்கள் ஃபோட்டோகிராஃபிக்காக வந்திருப்பாங்க. மற்றபடி இவ்வளவு விஷயங்கள் எதற்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்கும் விஜய் தரப்பு பதில் சொல்லலை. அப்போ அதை யார் அலோவ் பண்ணால், யார் பர்மிஷன் கொடுத்தா, மீடியா கவரேஜஸை யார் கோஆர்டினேட் பண்ணால்? இப்போ சமீபத்தில் பிரதமர் வந்த அந்த என்டிஏ கூட்டம் இருக்குது இல்லையா, கடைசியாக நடந்தது திருச்சியில் நினைக்கிறேன், அங்கே வந்து மீடியா பர்சன்ஸ்க்கு அங்கே உட்கார்ந்துருந்த இடத்துல அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்ட பிஸ்கட் வந்து எக்ஸ்பயர் ஆனதுன்னு ஒரு விஷயம் போச்சு. அது பிரச்சனையாச்சு. பிறகு அதை மாற்றி கொடுத்தாங்கங்கிற மாதிரியான சர்ச்சைகள் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை கிராஸ் செக் பண்ண மாட்டிங்களா, ஒரு மாதம் ஆன ஒரு மாதமாக 2 வாரம் முன்னாடி எக்ஸ்பயர் ஆனதை கொடுத்துட்டாங்கன்னு போச்சு. இப்போ இந்த மாதிரி அங்கே கோஆர்டினேட் பண்ணியிருந்தாங்க, இவங்க ஒரு கிரிவென்சஸ் எழுப்பும்போது அதை திரும்ப வாங்கினாங்க, இல்லை திரும்ப கொடுக்கலங்கிற பிரச்சனை ஓடிச்சு இல்லையா. இந்த மாதிரி மீடியாவை தாவேகா தரப்பில் யார் கோஆர்டினேட் பண்ணா? நீங்கள் மீடியாக்கான ஒரு இடத்த தனியாக ஒதுக்கிட்டு அங்கேருந்து நீங்கள் கவர் பண்ணுங்கன்னு பிரித்து விடுவதுங்கிறது தான் திமுகவோ அதிமுகவோ இல்லை என்டிஏ யார் பண்ணாலும் அவங்க செய்யக்கூடியதாக இருக்குது. இப்போ நாம் தமிழர் இன்றைக்கு காலையில் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாரு அப்படின்னா அதுக்கு தகுந்த மீடியா பர்சன்ஸ்க்கான அந்த ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணுறதுங்கிறது, அந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணாமறதுங்கிறதுலாம் நடக்குது. அந்த மாதிரி அங்கே தாவேக்கால யார் கோஆர்டினேட் பண்ணால், அதுக்கு பொறுப்பாளர் யார், உங்கள் நிர்வாகிகள் செயல் யார் பண்ணால், இவ்வளோ கேமராக்கள் இந்த விஷயங்களை அனுமதித்து யாருங்கிறது வருது. மாடியிலிருந்து எடுக்கப்படுகிற ஃபுட்டேஜஸ், சில விஷயங்கள், சில கேமராக்கள், இது எல்லாமுமே இப்போ இந்த காட்சிகளைத்தான் பயன்படுத்துவதற்கு ஜனநாயகன் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்துருக்கு. இது புதிய குற்றச்சாட்டு கிடையாது, பழைய குற்றச்சாட்டுகள் தான். ஆனால் நேற்றிலிருந்து வர தொடங்கியிருக்கிறது. உதாரணத்துக்கு திரு மாரிதாஸ் அவர்களை போன்றவர்கள் எல்லாம் இதை இப்போது கையில் எடுத்திருக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தில் அடுத்த கட்டம் வரைக்கும் போகும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்களும் இது தொடர்பான சில பதிவுகளை ஏற்றிருக்கிறார். விஜயனுடைய பெயரை சார்ஜ் ஷீட்டில் சேர்க்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருக்கிறாங்க. இது மாரிதாஸ் அவர்கள் பேசும்போது, ஏன்னா மாரிதாஸ் அவர்களுடைய அஃபிலியேஷன்றது எல்லோருக்கும் தெரிந்தது தான். நான் ஏன் நரேந்திர மோடியை ஆதரிக்கிறேன் அப்படின்னு 2017-18 காலத்திலே ஒரு புத்தகம் எழுதி, அந்த புத்தகங்கள் பல இடங்களுக்கு விற்பனைக்கு போச்சு. தமிழ்நாட்டில் நூலகங்களுக்கு எல்லாம் கூட சில நூலகங்களுக்கெல்லாம் அதை வாங்கி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ பிரதமர் மோடியினுடைய தீவிர ஆதரவாளராக நடுவில் அண்ணாமலை டீமோட அவருக்கு பெரிய முரண் இருந்தது. பட் அவர் தொடர்ந்து இதனுடைய விஷயங்களை இதனுடைய சேனலின் வாயிலாக பேசி கொண்டிருக்கிறார், டிஜிட்டல் மீடியாவினுடைய வாயிலாக. அவர் இப்படியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அவர் ஆதரிச்சுனாவை டார்கெட்டாக சில பர்சனல் குற்றச்சாட்டுகளையும் எழுப்பி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு சண்டை போயிட்டு இருக்குங்கிறதையும் பார்க்க முடிகிறது. இப்போ இப்படி போன்றவர்கள் இதை கிளப்பும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தாவேகா தரப்பு ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தலைவர் மேலே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி. ஏன்னா விஜய் பேச அங்கே இருக்க மக்கள் ஆரவாரமாக இருக்கிற வீடியோவை நாங்கள் போடுறோன்னா அவங்க சில ஃபுட்டேஜஸ் எடுத்து போடுறாங்க. விஜய் பேச அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா, அப்போ அவர் வரும்போது கூட்ட நெரிசல் ஆகலை, வந்து பேச ஆரம்பித்த பிறகு ஏதோ நடந்திருக்கு. பழையபடி அங்கே யாரோ கத்தியால் கிழிச்சாங்க, ஸ்ப்ரே அடித்தாங்க, இந்த கான்ஸ்பிரசி தியரிக்குள்ளே போய் அவங்க வழக்கமாக அதை கொடுத்து இதெல்லாம் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு பக்கம் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாவற்றையும் தாண்டி
இது ஒருவேளை என்னென்னா இது எலெக்ஷன் இந்த பக்கம் போயிட்டுருக்கு, ஜனநாயகன் அவங்க எலெக்ஷனை காரணம் காட்டி தேர்தல் ஆணையத்துட்டு அந்த பாலை தள்ளிட்டாங்கன்னா சிபிஐ அப்படிங்கிற இந்த அமைப்பு என்ன செய்ய போகிறதுங்கிறது தான் மிக முக்கியமாக விஜய் சுற்றி இப்போது கிளம்பி இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சையாக பிரச்சனையாக இருக்கிறது. ஏனென்றால் தேர்தலுக்கு முன்பாக 23ஆம் தேதி இருக்குது, ஏறத்தாழ உங்களுக்கு இங்கே ஒரு 11-12 நாட்கள், அங்கே ஒரு 21 நாள் அப்படின்னு எடுத்தால் ஒரு 33 நாள். ஏன்னா லாஸ்ட் நாள் பிரச்சாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொல்கிறேன். அப்போ இதற்குள்ளாக சிபிஐ செந்தில் பாலாஜி அவர்களையும் கூட்ட வரட்டு சில விஷயங்களை கேட்டுருக்கிறாங்க. ஒரு 6-7 மணி நேரம் வரைக்கும் விசாரணை போச்சுங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அவங்க தரப்பு கேட்டதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன்ட்டார். இதை வைத்து சார்ஜஸ் ஃப்ரேம் செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படலாம்ங்கிறது இப்போ எவிடென்ட்டாக இருக்கிறது. ஏன்னா விஜய் எதிர்த்தரப்பு தனியாக நிற்கிறேன்னு நேற்றைக்கு அவர் இஃப்தார் நோன்பு முடிச்சுட்டு நோன்பு திறந்துட்டு அறிவிச்சிட்டார். இப்போ அதிமுக இனிமேல் டார்கெட்டடாக அடிக்க தொடங்கும், அதை விட முக்கியமாக பாஜக அடிக்க தொடங்குங்கிற இடம் வருது. ஏன்னா கடைசி வரைக்கும் முதல் நாள் அவர் ஆதவ் பேசுகிறார், 90 சீட்டு 2.5 வருஷம் சீஃப் மினிஸ்டர் போஸ்டெல்லாம் சொன்னாங்க, நாங்கள் அதுக்கு அடி பண்ணிடலன்னு விஜய் சொல்கிறார், அதெல்லாம் வதந்திங்கிறாரு. முந்தின நாள் சிடி நிர்மல்குமார் அது வதந்தி தான், அது உண்மை இல்லைன்னு அவர் பேசினார். இப்போ ஆதவ் மட்டும் தனியாக இருக்காரா, என்ன தான் நடக்குதுங்கிற மாதிரியானது. இதுக்கு நடுவில் புஷி ஆனந்த் கிளம்பி போய் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் அங்கே கொண்டு போய் அமாவாசை இரவுங்கிறதுனால பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு மனமுருக வேட்பாளர் பட்டியலெல்லாம் வச்சு வேண்டிட்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் போயிட்டுருக்கு. இப்போ விஜய் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நெருக்கடியை கொடுப்பதற்காக சிபிஐ விஷயத்தை அவிழ்த்து விடுவார்களோ அல்லது ஒரு குற்றப்பத்திரிகை போட்டால் போதும், நீங்கள் அவிழ்த்து விடுதல் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு 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 விஷயத்தை பிளான் பண்ணிட்டீங்கன்னா அது தொடர்ந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்கள் விஜய் குறித்து வரும்போது திமுகவும் பேசும், அதிமுகவும் பேசும், நாம் தமிழரும் பேசுவாங்க. அப்போ மும்முனை தாக்குதலை விஜய் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கும். எது ஒன்று வந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையை தாண்டி மற்ற விஷயங்கள் வரும்போது தனிப்பட்ட வாழ்க்கையில் சமூக வலைதளங்களில் பல தரப்பினராலும் அதில் ஃபாரும் அகைன்ஸ்டுமாக பேசி அது ரொம்ப அசூயாக போகுமே தவிர பொலிட்டிக்கல் சார்ஜஸ் அப்போ வரதான் போகுது. இப்போ இதனால் விஜய் என்ன பண்ணலான்னு இருக்காரு, அவர் எலெக்ஷன்லேயே போட்டியிட மாட்டான்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட்டு போட்டியிட்டு வேட்புமனு நிராகரிப்பு. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் 2001 இந்த டான்சி வழக்கில் அவர்கள் தண்டிக்கப்பட்ட பிறகு அவங்க ஷி வாஸ் கன்விக்டட், அவங்க குற்றவாளி அப்படின்றதாக தீர்ப்பு வந்துடுது. அதற்கு பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, தான் ஒரு தண்டிக்கப்பட்டதன் காரணமாக தேர்தல் போட்டியிட வழி இல்லைங்கிறது தெரியக்கூடாதுன்னு 4 இடங்களில் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். 4 இடங்களில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு அது பார்த்திங்க அப்படின்னா 4 இடத்திலும் தள்ளுபடி செய்யப்படுது. ஏன்னா நீங்கள் 2 இடத்துக்கு மேலே தாக்கல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமும் தள்ளுபடி செய்யப்படும். பிறகு நீங்கள் தேர்தல் போட்டியிடுவதற்கு கூட சில நேரங்களில் தடை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த சமயத்தில் ஜெயலலிதா அம்மா பண்ணி அதை எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதுக்கு எதிர்த்து வக்கீலெல்லாம் வேறு கூப்பிட்டு டெல்லியிலேருந்தெல்லாம் கூப்பிட்டு ஐ திங்க் சித்தார்த் சங்கரேவா இல்லை இதற்கு முன்பாக இருந்த மற்ற முன்னாள் வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார், அவரை கூப்பிட்டு வந்தாங்களான்னு தெரியல, அவர் தான் சித்தார்த் சங்கரேன்னு நினைக்கிறேன். அவரெல்லாம் கூப்பிட்டு வாதாடி, அது அந்த வழக்கு தான் நினைக்கிறேன். அப்படி வாதாடி மூத்த வழக்கறிஞர் புவனகிரியினுடைய ஒரு ட்ரையல் கோர்ட்டுக்குள்ளே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்குள்ளே அவர் நிற்க முடியாமல் நின்று வாதாடி ஜட்ஜி பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாருன்னு வைங்களேன். ஜெயலலிதா ஆனால் போட்டிட்டதுக்கு காரணம் 4 இடத்துல தெரியாமல் போட்டுட்டேன் என்பதாக அது கொண்டு போகப்பட்டது. அஃப்கோர்ஸ் அதற்கு பிறகு அவர் வந்தாருங்க. அதில் அந்த மாதிரி விஜய் பல இடங்களில் போட முடியுமா, இல்லை வேட்புமனு போட்டுட்டு நிராகரிக்கிறதுக்கான வேட்புமனு நீங்கள் சரியாக ஃபில் பண்ணலாம், நிராகரிக்க செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி எதுவும் செய்கிறாரா அப்படின்னு அதை செஞ்சோம்னா நிராகரிச்சுட்டா தேர்தல் ஆணையம் என்னை போட்டியிட இது பண்ணாமல் முடக்குது, தேர்தல் ஆணையத்துக்கு பின்னால் பாஜக இருக்கிறது, எனவே அப்படின்னு சொல்லும்போது அந்த வாக்கு வங்கி ஒரு அனுதாபாலையில் வர வாய்ப்பு இருக்கா என்கிற அந்த ஆங்கலையும் விஜய் தரப்பு பரிசீலித்து வருவதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கிறது. இதில் அந்த உள்ளூர் தொலைக்காட்சி கொடுத்த சாட்சியம், வாக்குமூலம், மற்ற விஷயங்கள், வீடியோ எவிடன்ஸ், இது ஒரு பக்கம்னும் போது டேமேஜ் கண்ட்ரோல் இப்போ இதெல்லாம் முக்கியம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ நெருக்கடி இருக்குது, அவர் சொத்துக்களை கூட விற்கிறார் அப்படிங்கிறாங்க. அதில் ஏதாவது 1-2 மிஸ் பண்ணிட்டேன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வெற்றி செல்லாதுன்னு சொல்லி இப்போ ஒரு கேஸ் போட்டு தீர்ப்பு வரப்போகிறது. எதுக்கு 2021 ஒரு சில விஷயங்களை வேட்புமனுவில் சொல்லலை அப்படின்னு குற்றம் சாட்டி. இதே மாதிரி சத்தீஸ்கரில் நினைக்கிறேன், சத்தீஸ்கர் ஆர் ராஜஸ்தான், டு கரெக்ஷன், காங்கிரஸ் எம்எல்ஏவுடைய வெற்றியே செல்லாதுன்ட்டாங்கன்னா ஒரு 2 கிரிமினல் கேஸை பற்றி இதில் சொல்லலையா வேட்புமனுவில். அப்போ அப்படி ஏதாவது பண்ணிடலாமா அப்படிங்கிற விஷயம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பாஜக தன்னை அதான் இப்போ பாஜக உங்களை பழி வாங்குது, எதுக்கு பழி வாங்குது அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா. நாளைக்கு நீங்கள் ஒரு சிம்பத்திக்காக ஒரு நரேட்டிவ் எடுக்கிறீங்க அப்படின்னா பை சான்ஸு அப்படிங்கிறதுக்கு ஒரு தியரி சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ பாஜக எங்களோட கூட்டணிக்கு பேசிக்கிட்டு இருக்கு, 90 சீட் வரைக்கும் பேசினாங்க, 2.5 வருஷம் 98 மாவட்ட செயலாளர் ஓகே சொன்னாங்க. இதை யார் கசிய விட்டானா, கடைசி லெக்கில் லாஸ்ட் லீக்கில் அதை கசிய விட்டது தாவேகா.
அதை ஏன் செய்தார்கள் அப்படின்னா, நாளைக்கு பிஜேபி பழி வாங்குதுன்னும் போது எதுக்கு பழி வாங்குது, அவங்க கூப்பிட்டு நாங்கள் போகலல்ல, அதனால் பழி வாங்குது என்கிற தீரை கொண்டு வருவதற்காக இந்த விஷயம் வந்து சேர்ந்திருக்கிறது அப்படின்னு தான் ஒரு பரவலான பேச்சு அப்படிங்கிறது அடிப்படை தொடங்கியிருக்கிறது. சமூக வலைதளங்களில் ஒரு பக்கம் விர்ச்சுவல் வாரிசுன்னு, ஒரு பக்கம் கட்சியை சேர்ந்தவர்கள் சேராதவர்கள் அப்படின்னு இது அடுத்த கட்டத்தை நோக்கி எட்டியிருக்கிறது. சிபிஐ என்ன விஷயத்தை நீதிமன்றத்தில் சொல்லப் போகிறது? ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி தலைமையில் அந்த குழுவிடம் சார்ஜ் ஷீட்டை வச்சு அவங்ககிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தான் உச்சநீதிமன்றத்துக்கு போகும். தேர்தலுக்கு முன்பாக அது வரும் பட்சத்தில் பல்வேறு விதமான அரசியல் மாற்றங்கள் அல்லது ஒரு பெரிய உள்ளபடியே ரியல் பிரேக்கிங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. லீகலாக எப்படி ப்ரொசீட் ஆகுது, என்ன அதிலிருந்து எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் ஆங்கிள் நகர்கிறது, இது எல்லாவற்றையும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். கூடுதல் அப்டேட்ஸோட விரிவாக சந்திப்போம்.